விஷயங்கள் வந்து இந்த ஹோமத்துல இதெல்லாம் சேர்க்க போறோம், இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா ஓகே சுவாமி. இப்போ இந்த பிரசாதங்கள்லாம் எங்கெங்க நம்ம வந்து அதோட தாற்பயம் நீங்க சொல்லிட்டீங்க, ரொம்ப விசேஷமான ஒரு இதுவா இருக்கு. சங்கரா தொலைக்காட்சி எப்பொழுதுமே எந்த ஒரு யாகம் பண்ணாலும் சரி, எந்த ஒரு பூஜை பண்ணாலும் சரி, அதற்கு பிரமாணங்களையும் கொடுத்து அது எப்படி பண்ண போறோங்கிறதையும் சொல்லி, அதுக்கு மட்டும் இல்லாமல் இதை என்னென்ன எப்படி பயன்படுத்தணும், இந்த பிரசாதங்களை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்றா. அந்த வகையில் இந்த லட்சுமி குபேர பூஜையில, இந்த ஸ்ரீசுக்த ஹோமத்துல, இந்த 1008 மூலமந்திர ஜபம், மகாலட்சுமி மூலமந்திர ஜபம், இந்த தாமர ஹோமம் இவ்வளவு பண்ணி அந்த பிரசாதம் கொடுக்கும்போது அந்த பிரசாதத்தினுடைய அந்த பூஜையினுடைய பலன் அவளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணுமா? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அப்ப அந்த பிரசாதம் ஆத்துக்கு வந்த உடனே நம்ம எப்பயுமே சொல்லுவோம், பிராமணன் கூட சொன்னோம், பிரசாதம் வரும்போது நீங்க வாசல்ல உள்ள இருந்துட்டு கொரியர்காரன் கொடுத்தா உள்ள இருந்து அவன் வெளியே இருந்து வாங்காதீங்கோ, நீங்க முதல்ல வாசலை தாண்டி நிலைய தாண்டி போய் அந்த பிரசாதத்தை வாங்குங்கோ, இல்லைன்னா அந்த கொரியர்காரன் உள்ள வர வச்சு இந்த பிரசாதத்தை வாங்குங்கோ. ஏன்னா அது மகாலட்சுமியுடைய பிரசாதம், மகாலட்சுமி வரவேற்கணும். கதை அறக்கதவை தந்து கிரில் வழியா பிரசாதத்தை வாங்குறது நம்ம இது முதல் கூட சொல்றோம். நம்ம அவளுக்கு அந்த பிரசாதத்துடைய பலம் பரிபூர்ணம் கிடைக்கணும். அதே மாதிரி அந்த பிரசாதம் வந்த உடனே அந்த பிரசாதத்தை எடுத்து நம்ம ஆத்துல விளக்கேற்றி வச்சு, குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சு அந்த பிரசாதத்தை எடுத்து வச்சு முதல்ல ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு ஆரத்தி காமிக்கணும். எப்பயுமே தூபதீப நைவேத்தியம் ஒண்ணு வந்த உடனே பிரசாதத்துக்கு அந்த உண்டு. ஏன்னா இந்த மத்த பிரசாதம் சாப்பிடுற பிரசாதம் இல்ல, இது வந்து பூஜிக்கப்பட வேண்டிய பிரசாதம், இது நமக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடிய பிரசாதம். அப்ப அதுக்கு ஒரு அதுவே அந்த பிரசாதத்துக்கு ஒரு மகத்துவம் உண்டு. அதுக்கு ஒரு ஆரத்தி காட்டி அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் பீட்ல கட்டி கொடுக்குறா இல்லையா, அதை எடுத்து நம்ம பூஜை ரூம்ல வைக்கலாம், நம்மளுடைய லாக்கர்ல வைக்கலாம். வியாபார வணிக ஸ்தலங்கள் நிறுவனங்கள்ல அவளுடைய அங்கங்க லாக்கர் இருக்கும் இல்லையா, அந்த ஆபீஸ் ரூம் இருக்கும் இல்லையா, அங்க உள்ள அந்த கேஷ் பாக்ஸ்ல வைக்கலாம், கல்லாப்பெட்டி அதான் கேஷ் பாக்ஸ் கல்லாப்பெட்டியில வைக்கலாம், லாக்கர்ல வைக்கலாம், பீரோல வைக்கலாம். இப்ப பெரிய பெரிய கஜானா ஜமீன்லாம் இருப்பாள், அவெல்லாம் பெரிய பெரிய கஜானாவே வச்சிருப்பா, இந்த கஜானால வைக்கலாம். இந்த மாதிரி அவளுடைய நிறுவனங்கள்லயும் வீடுகள்லயும் இருக்கக்கூடிய அந்த பணம் வைக்கக்கூடிய அந்த சொர்ணங்கள் நகைகள்லாம் வைக்கக்கூடிய இடத்துல இதை சேர்த்து வச்சு என்ன டெய்லி ஒரு தடவை அது ஒரு நமஸ்காரம் பண்ண கூட பண்ணலாம், தப்பு இல்லை. அந்த அளவுக்கு எப்பயுமே நம்மதுல வந்து எப்படின்னா பிரசாதம் உதாசீனம் கூடாது, பிரசாதம் உதாசீனம் பண்ணக்கூடாது. அது சாப்பிட்ற பிரசாதமா இருந்தாலும் சரி, நம்ம எடுத்துக்கிற பிரசாதம் உதாசீனம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குங்குமம் வந்தாலும் தூக்கி வரமா போட்டுவா, கொஞ்சம் எட்டு தூக்கி போட்டுவா, உதாசீனம். அதே மாதிரி இது இந்த பிரசாதம் உதாசீனம் பண்ணக்கூடிய பிரசாதம் இல்லை. மற்றதா குங்குமம் வச்சு போட்டுலான்னு வச்சு விடுங்க. ஆனா இது வந்து எல்லாமே கொடுத்து மகாலட்சுமி வாசம் நித்திய வாசம் பண்ணணும், நித்திய வாசம் பண்ணணும், ஸ்திரமா இருக்கணும். லட்சுமியே ஸ்திரலட்சுமி கிடையாது, ஆனா அந்த லட்சுமியை ஸ்திரப்படுத்துறதுக்கு தான் இந்த நித்திய வாசம் பண்ணுவதற்கு இந்த சங்கரா தொலைக்காட்சி இந்த வாசன திரவியங்களோடு இது கொடுக்கும்போது அந்த லட்சுமி வசியமாயிடுவா. புரியுது? வசியமாகும் போது குபேரனோட சேர்ந்து வசியமாறா இல்லையா, அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வசியம்னு சொன்னா தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அதாவது ஆகர்ஷணம் பேர், ஆகர்ஷணம் அந்த பிரசாதத்துல அந்த தன ஆகர்ஷணம், தன வசியம், தானிய விஷயம், சொர்ண விஷயம், இந்த அத்தனை விஷயங்கள் அந்த பிரசாதத்துல இருக்கும். அந்த விஷயங்கள் அஷ்ட விஷயம் பேரு. எப்படி அஷ்ட தாரித்திரியம் பண்ணா அஷ்ட வசியம் இருக்கு, அந்த அஷ்ட வசியத்தை கொடுக்கக்கூடிய இந்த அஷ்ட திரவியங்களுக்கு நடுவில் அந்த வெள்ளிக்காயின்னு சேர்த்து கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஆகர்ஷணம் ஆகும். இது ஆகர்ஷணம் சொன்னா எப்படி வந்து ஒரு ரிசீவர் சொல்றா இல்லையா, நம்மளுடைய இதை வந்து இழுத்து கொடுக்கறது இல்லையா, அதே மாதிரி இந்த கொடுக்கக்கூடிய இந்த பிரசாதம் தன ஆகர்ஷணம் உள்ள பிரசாதம். புரியுதுங்களுக்கு? அதுல உள்ள வாசனை திரவியங்கள். அப்ப அந்த தன ஆகர்ஷணம் வரும்போது அதுல ஏதாவது தோஷமும் சேர்ந்து வந்து ஆகர்ஷணம் ஆயிடக்கூடாது அந்த கல்லுப்பு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை சங்கரா தொலைக்காட்சி இந்த வருஷம் இந்த ஒரு அட்சய திருதியில அற்புதமான ஒரு நாள்ல, அதுவும் இந்த வருஷம் விசேஷமா குருவோட சேர்ந்த, அப்ப குரு கடாட்சமும் சேர்ந்த அட்சய திருதி, மனோபலம், ஆத்மபலம், மனோபலம், திதியுடைய பலம். புரியுதவங்களுக்கு? எத்தனை இதுக்கு புராணங்கள் வேதங்கள் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் இது இந்த வருஷம் சங்கரா தொலைக்காட்சி பண்ணியிருக்கா. இந்த யாகத்துல எல்லாரும் கலந்துக்கணும், அதுதான் நம்ம வேண்டுகோள், நம்மளால பண்ண முடியும். ஆமா சுவாமி. இப்போ இந்த வாட்டி சங்கரா டிவி வந்து முதல்ல நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து சிவன் எல்லாராத்துக்கும் போயாச்சு, நெக்ஸ்ட் வந்து பாலராமர் இப்ப எல்லாராத்துக்கும் போயாச்சு, இப்ப அடுத்ததா எல்லாராத்துக்கும் நெக்ஸ்ட் வந்து எங்கெல்லாம் வந்து சீனிவாசன் ஆல்ரெடி மகாலட்சுமி வச்சுட்டு மகாலட்சுமி எல்லாராத்துக்கும் அனுப்புறது. இதுதான் சங்கரா டிவி. ஒவ்வொரு விஷயமும் சங்கரா டிவி பண்ணும்போது
சாதாரணமா பண்ண மாட்டால சுவாமி. அதோட வந்து பிரதிபலன் எல்லாருக்கும் முழுசா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு வந்து பிரயத்னப்படுறா அப்படின்றது இந்த ஒவ்வொரு விஷயமும் சுவாமி. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு யாகம் பண்ணும்போது சரி, போற போக்குல அந்த யாகம் கிடையாது, அந்த யாகத்துக்கு என்னென்ன சம்மித்து முதற்கொண்டு சேர்க்கிறா அப்படின்னா அது எவ்வளவு விசேஷம் இல்ல சுவாமி. நெல்லிக்காய் நம்ம கனகதாரா சூத்திர ஆதிசங்கர் வந்து நிற்கும் பிச்சாந்தேகி சொல்லும் போது காஞ்ச நெல்லிக்காய் போடுறா இல்லையா, இந்த மகாலட்சுமி இந்த காய்ந்த நெல்லிக்காய். இன்னைக்கு நாங்கள் மகாலட்சுமி ஸ்ரீசுத ஹோமம் பண்ணும்போது மகாலட்சுமி ஹோமம் பண்ணால் நெல்லிக்காய் போடுவோம். காஞ்ச நெல்லிக்காய் ஹோமத்தில் அப்பா காஞ்ச நெல்லிக்காய் போட்டாலே மகாலட்சுமி தன ஆகர்ஷணம் ஆகும். ஒன்னா அடுத்தாப்புல வில்வம், மகாலட்சுமி எதுல வாசம் பண்றான்னா வில்வத்துல வாசம் பண்றா. அப்ப அது வில்வத்தை நெய்யில முக்கி போடும்போது தன ஆகர்ஷணம் கிடைக்கும். அப்புறம் வந்து நெல்லி மரம் இன்னைக்கும் கூட நாங்க சொல்லுவோம், யாருக்கா ரொம்ப பண கஷ்டம், ரொம்ப இம்மிடியட்டா எனக்கு ரிலீஃப் வேணும்னு சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஒரு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஒரு நெல்லிக்காய் மரம் எங்க இருக்கோ அங்க போய் நெல்லிக்காய் மரத்துக்கு ஒரு வஸ்திரம் சாத்தி, ஒரு பச்சை வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அந்த நெல்லிக்காய் மரத்தை முதல்ல அலம்பி விடணும். பாதத்தை அலம்பி விட்டு பச்சை வஸ்திரம் சாத்தி அதுக்கு பொட்டு வச்சு அங்க வந்து தாமரை பூவால ஒரு அர்ச்சனை லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி அந்த நெல்லிக்காய் மரத்தை 9 பிரதர்ஷனம் வந்து குங்குமார்ஷம் அந்த குங்குமத்தை எடுத்துன்னு போய் ஆத்துல வச்சாலே அவளுக்கு இம்மிடியட் ரிலீஃப் கிடைக்கும். சுவாமிகள் நமக்கு எவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, சங்கரா டிவி நமக்காக எந்த மகா பிரசாதங்கள் கொடுக்க போறாங்க, அந்த பிரசாதங்கள் அதுவும் இன்னைக்கு அக்ஷய திருதியை அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு யாகங்கள், வேத விற்பனர்கள் கொண்டு அந்த யாகங்கள் பண்ணும்போது அதுக்கான சிறப்பு பலன்கள் என்னன்றதை நமக்கு சுவாமி சொல்லிட்டார். இப்பேற்பட்ட பிரசாதங்களை நீங்க ஒரு சின்ன ஒரு கடையா இருந்தாலும் இல்ல ஒரு பெரிய ஃபேக்டரியா இருந்தாலும் பரவாயில்ல, அது பணம் புழங்குற எங்க பணம் புழங்குறதோ அதை நீங்க வச்சீங்கன்னா இது மேல நாங்க சொல்லவே வேண்டாம், அதுக்கான வருமானங்கள் பெருகி எல்லாருமே சுபிக்ஷமா வாழ்வோம் அப்படின்றதுக்காக தான் சங்கரா டிவி இதை பிரயத்னப்பட்டு பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த மகா பிரசாதங்கள் எங்க பண்ண போறோம்னா வண்டலூர் அருகே இருக்கிற பிரசித்தி பெற்ற அந்த ஆலயத்துல ரத்னமங்கலம், அங்க வந்து இந்த லட்சுமி குபேர ஆலயத்துல அந்த சுவாமி சன்னதி முன்னாடியே இதை பண்ண போறோம். அப்போ இதோட சிறப்புகள், அதுவும் அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு இது பண்ணும்போது அந்த மகா பிரசாதங்கள் நமக்கு வீடு தேடி வரும்போது அந்த பிரசாதங்கள் நம்ம பத்திரமா ஒவ்வொரு இடத்துலயும் வச்சு, முக்கியமா பணம் புழங்குற இடத்துல அதை வச்சோம் அப்படின்னா அதோட சிறப்புகள் சொல்றதுக்கு மிகையாகாது. இதை நீங்க கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சுவாமி கிட்ட கேட்கறதுக்காக வெயிட் பண்றோம்.